இந்த குட்கா ஊழல் இப்போ குட்கா அதில் ஊடகங்கள் மௌனம் சாதிக்கின்றன. ஏன் 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 இப்போ வர திரைப்படங்கள் அதை பற்றி நான் இங்கே சொல்லக்கூடாது, நான் சொல்லவும் போவதில்லை. 2G ஊழல் தொடர்பான மீராராணியா கனிமொழி உரையாடல் அம்பலப்படுத்தியது எதை பத்திரிக்கை? அவுட்லுக். ஒரு திரைப்படம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை படம் எடுக்க சொன்னேன். அதற்கு இலக்கணம்னு பெயர் வச்சேன். ஆனால் இப்போ வர திரைப்படங்கள் அதை பற்றி நான் இங்கே சொல்லக்கூடாது, நான் சொல்லவும் போவதில்லை. அந்த வகையில் இந்த பைந்தமிழ் பைந்தமிழுக்கும் புதிய அரசியல் பதிப்பகத்துக்கும் இங்கே சில குறைகளை இங்கே சுட்டிக்காட்டினார்கள். இதனை கூட என்ன தோணுதுன்னா, இதை முதல்ல அவங்களுக்கு ஒரு 10 இந்த வெளிவருவதற்கு முன்னாலே அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் சொல்லுகின்ற அந்த குறைகளை நீக்கி இதை வெளியிட்டிருந்தா சிறப்பாக இருந்திருக்குன்ற என்னுடைய எண்ணம். அது அவசரம்தான் கூடாதல்ல. ஆக இந்த குறைகள் எல்லாம் அடுத்த பதிப்பில் நீக்கப்படும். அந்த குறைகளை சுட்டிக்காட்டிய நம்முடைய நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த பதிப்பு அந்த குறைகள் நீங்கிய ஒரு பதிப்பாக அது வெளியே வரும். அறம், அதை பற்றி எல்லாம் இங்கே பேசினாங்க. அறம்னா என்னன்றது அவர்கள் அழகாக சொன்னார்கள். அறம் என்றால் வாழ்க்கை நெறி, ஒழுக்க நெறி. வாழ்க்கை நெறி, ஒழுக்க நெறி, அதைத்தான் நீங்கள் சொன்னார்கள். சில அறங்கள் அப்படின்றத சொல்லும்போது நம்ம சாதாரணமாக நமக்கு தோணுவது, முதல்ல தோணுவது இல்லறம், இல்லறம், அப்புறம் நல்ல அறம், துறவரம். இது நமக்கு தேவையில்லாதது. ஆனாலும் நம்முடைய முனிவர்கள் துறவரம் பூண்டு நிறைய செய்திகளை மக்களுக்கு மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவையெல்லாம் தேவையான செய்திகள், மக்களுக்கு தேவையான செய்திகள். அவங்க துறவரம் பூண்டு பல செய்திகளை மக்களுக்கு சொல்வதற்காக அவர்கள் துறவரம் பூண்டிருக்கிறார்கள். வாழ்வியல் அறம், அன்பறம், தொழில் அறம், பொருள் அறம், ஆன்மீக அறம், வாய்மை அறம், மன தூய்மை அறம். இந்த ஆன்மீக அறத்தில் கூட ஒரு செய்தியை திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னார். ஒருத்தர் இந்த சாமியார் அந்த என்னது வண்ணப்படம், அதெல்லாம் அது எல்லாத்துக்கும் ஈதல் அறம், ஈதல் கொடுப்பது, ஈதல் அறம், காதல் அறம், கல்வி அறம், பணி அறம், ஊடக அறம், அவை அறம், மனை அறம், அரசியல் அறம், உணவு அறம், இப்படி நிறைய 40 வகையான அறங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள்.